கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதமை அல்லாஹ் படைத்து விட்டான். அல்லாஹ் ஆதமோடு இணைந்து ஒரு பெண்ணை அல்லாஹ் படைத்தான். ஏன்? ஆண் பெண் இல்லாமல் இந்த பூமியில் இயற்கையாகவே வாழ முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. ஆதம் படைக்கப்பட்டு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தனிமையில் வாடினார் ஆதம். சுப்ஹானல்லாஹ். ஏன்? தன்னுடைய இனத்தில் யாரும் இல்லை. மலக்குகள் கூட்டம் கூட்டமாக, ஜின்கள் கூட்டம் கூட்டமாக, அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் கூட்டம் கூட்டமாக. ஆனால் மனிதன் தனிமையில் வாடினார் ஆதம். ஆதம் சிறிது நேரம் உறங்கினார். அதே கவலையோடு மீண்டும் விழித்து பார்த்தார். அவருக்கு முன்னால் அழகிய தோற்றத்தில் ஒரு உருவம் இருந்தது. கேட்டார், மன் அன்தி, நீ யார்? கால இம்ரஅ, நான் பெண். மா இஸ்முகி, உன்னுடைய பெயர் என்ன? ஹவ்வா என்று சொன்னார் அந்த பெண். ஏன் அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிறான்? லி அகூன சகனன் லக, உன்னோடு நான் வாழ்வதற்காக. சுப்ஹானல்லாஹ். தந்தையும் தாயும் சந்திக்கிறார்கள். உன்னோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறார். அதற்கு பிறகு ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பிறகு அறிஞர்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் படைத்தானா அல்லது சொர்க்கத்திலே நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ் படைத்தானா? இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள் எல்லாம், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் என்ற போன்ற சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைவதற்கு முன்னால் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு இஸ்ஹாக் போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு படைக்கப்பட்டார்கள். கருத்து வேறுபாடு. அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வா அவர்களையும் படைத்ததற்கு பிறகு கட்டளையிட்டார், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னah, போ, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் வாழுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஜன்னத்தில் நீங்கள் வாழுங்கள். அங்கே என்ன வேண்டுமோ தடையின்றி சாப்பிடுங்கள். அல்லாஹு அக்பர். வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷி'துமா, என்ன வேண்டுமோ சாப்பிடுங்கள். ஆனால் ஒரே ஒரு கட்டளை தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். நெருங்கினால் அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். அதோடு சேர்த்து இன்னொன்றையும் பயந்து கொள்ளுங்கள். நான் நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டு விட்டேன். உங்களுக்கு முன்னால் என்னோடு ஒருவன் சவால் செய்தான். யார்? நான் படைத்த படைப்பாகிய சபிக்கப்பட்ட இப்லீஸ். யா ஆதம் இன்ன ஹாதா அதுவுல் லக வ லிஸௌஜிக, சுப்ஹானல்லாஹ். ஆதமே, இதோ இந்த இப்லீஸ் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் எதிரி. நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான். அவன் என்ன செய்வான்? அவன் உன்னை ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்னah, சுப்ஹானல்லாஹ், ஃபதஷ்கா, அவன் உன்னை இந்த சொர்க்கத்தில் இருந்து உங்கள் இருவரையும் வெளியாக்கி விட வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கை எப்போது செய்கிறான்? நுழைவதற்கு முன்னதாகவே செய்கிறான். அந்த ஷைத்தான் ஏதாவது திட்டம் தீட்டி உங்கள் இருவரையும் சொர்க்கத்தில் இருந்து வெளியாக்கி விட வேண்டாம், அதற்கு பிறகு கவலை துக்கப்படுபவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் என்று ஆதமிற்கும் ஹவ்வா அவர்களுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்பினார். இருவரும் சொர்க்கத்திலே திரிந்து பறந்தார்கள். என்ன வேண்டுமோ அதை சாப்பிட்டார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சவாலை வெற்றி பெறுவதற்காக நுழைகிறான் சொர்க்கத்தில் இப்லீஸ். உள்ளே வருகிறான். ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஆதம் இடத்தில் தான் இப்லீஸ் வந்தான். வந்து அவருடைய உள்ளத்தில் வஸ்வசாவை ஏற்படுத்தினான். அங்கே பார், அல்லாஹ் உனக்கு தடை செய்தானே அந்த மரம், அது என்ன மரம் தெரியுமா? ஷஜரத்தில் குல்த், அதை நீ சாப்பிட்டால் போதும், நிரந்தரமாக இந்த சொர்க்கத்திலே இருப்பாய். அது மட்டுமல்ல, வமுல்கின் லா யபுலா, அழியாத ஆட்சியாக இந்த சொர்க்கத்திலே உன்னுடைய ஆட்சி அமைக்கப்படும், நிரந்தரமான வாழ்க்கை, அதை சாப்பிட்டால் போதும். முதலில் மறுத்தார் ஆதம், இரண்டாவது மறுத்தார் ஆதம், மூன்றாவது மறுத்தார் ஆதம். பிறகு சரி சாப்பிட்டு விடுவோம் என்று சாப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய நினைவோடு அல்ல, ஷைத்தான் அதை மறக்கடிக்க செய்து விடுகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து தாஹா, குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்து தாஹா 115வது வசனம், வலகத் அஹித்னா இலா ஆதம மின் கபுல், இதற்கு முன்னால் ஆதமிடத்திலே வாக்குறுதியை நாம் வாங்கியிருந்தோம். ஆனால் ஃபனசிய, ஆதம் அதை மறந்து விட்டார். உறுதி இல்லாமல் மறந்து அதை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்தவுடன் ஷைத்தான் வெற்றி கண்டான். முடிந்து விட்டது, முதல் வெற்றி. ஆதமையே முடித்து விட்டோம். فأكلا منها فبدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. சாப்பிட்டவுடன் ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. நிர்வாணமாக
ஆதமும் ஹவ்வாவும் மாறுகிறார்கள். தங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக சொர்க்கத்துடைய இழை தலைகளை பறித்து மறைக்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஆதம் ஆதம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். மாறு செய்தால்தான் பிரச்சனை. அத்துனூப், பாவங்கள் செய்தால்தான் வாழ்க்கையில் பிரச்சனை. பாவங்கள் செய்யவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதிதான். எப்போ வாழ்க்கையில கவலை வரும், எப்ப கஷ்டம் வரும், எப்போ தேடுதல் வரும், எப்போது பயம் வரும்? பாவங்களை செய்து கொண்டிருந்தார். அதே பாவத்தை ஆதம் செய்தார். அதனால் அவருடைய ஆடை அவிழ்க்கப்பட்டது. மறைப்பதற்காக அவர்களும் அவர்களுடைய மனைவியும் இலை தலைகளை தேடி அறிந்தார்கள். அல்லாஹ் அழைத்தான், வநாதாஹுமா ரப்புஹுமா, அழைத்தால் நான் சொல்லவில்லையா அந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லையா? வஅகுல்லகுமா இன்னஷைத்தான லகுமா அதுவும் முபீன், ஷைத்தான் தெளிவான எதிரி என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கவில்லையா? அப்படி இருந்தும் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டவுடன் சொன்னார்கள், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், அநீதம் இழைத்து விட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்களுக்கு அருள் செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் யா அல்லாஹ். பாவத்தை உணர்ந்தார்கள், பாவத்தை உணர்ந்தார்கள். இன்று பலர் சொல்லுவது போல ஆதம் பாவ மன்னிப்பை தேடி அலைந்தார். வானத்தை பார்த்தார், அரிசை பார்த்தார், அங்கே முஹம்மது என்று எழுதப்பட்டிருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ்விடத்திலே முஹம்மதின் பொருட்டால் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டார். அல்லாஹ் மன்னித்தான். யா அஹி, இது சஹீஹான ஹதீஸா? அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இட்டு கட்டப்பட்ட மௌதுஉடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் இன்று முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே ஆதம் மன்னிப்பு கேட்டதாக பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆதம் எப்படி மன்னிப்பு கேட்டார்? யா அல்லாஹ், அநீதம் இழைத்து விட்டோம், எங்களுடைய நஃப்ஸுக்கு எங்களை மன்னித்து விடு. எங்களை மன்னித்து இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறினான், இனிமேல் உங்களுக்கு சொர்க்கத்திலே தங்க முடியாது. எதற்காக உங்களை படைத்தேனோ அந்த பூமிக்கு செல்லுங்கள். என்ன சொன்னான் அல்லாஹ்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, சொர்க்கத்திலே ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொல்ல. என்ன சொன்னான் அல்லாஹ்? பூமியில். இது அல்லாஹ்வுடைய திட்டம். பூமிக்கு ஆதம் செல்லுவார், அல்லாஹ் அறிவானதை. ஆதம் பூமிக்கு மீண்டும் அனுப்பப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அவர்களும் தங்களுடைய பாவத்தால் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அல்லாஹ் ஆதம் அவர்களுக்கும் ஹவ்வா அவர்களுக்கும் சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்கினான். சந்ததிகள், பல சந்ததிகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். குழந்தை எப்படி பிறக்கும் என்றால் ஜோடி ஜோடியாக பிறக்கும். ஆதம் அவர்களுக்கும் நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தந்தைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி பிறந்தார்கள்? ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே கருவில், ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே கருவில், இப்படி மாறி மாறி ஜோடிகளாக பிறந்தார்கள். அந்த சந்ததிகளை பரப்புவதற்காக முதல் கருவில் ஆண் இருந்தால் இரண்டாவது கருவில் இன்னொரு ஆணோடு பிறந்த அந்த பெண்ணை மாற்றி திருமணம் செய்வார்கள். இரண்டாவது கருவில் பிறந்த ஆண் முதல் கருவில் ஆணோடு பிறந்த பெண்ணோடு திருமணம் செய்வார். புரியுதா இல்லையா? இப்படி மாற்றி மாற்றி திருமணம் செய்து சந்ததிகளை அவர்கள் வளர்த்தார்கள். அப்போது முதலாவதாக அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் காபீல். இரண்டாவது பிறந்தவர் தான் ஹாபீல். காபீல், ஹாபீல். காபீல் அவரோடு ஒரு சகோதரி பிறக்கிறார். ஹாபீல் அவரோடு ஒரு சகோதரி பிறக்கிறார். காபீல் அழகானவர் அல்ல, ஆனால் அவரோடு பிறந்த அந்த பெண் அழகுள்ள பெண். காபீல் அழகில்லாதவர், அவர்களோடு பிறந்த பெண் அழகுள்ள பெண். அவர்கள் விவசாயம் செய்து வந்தார்கள். ஹாபீல் அழகுள்ளவர், அவர்களோடு பிறந்த பெண் அழகுள்ள பெண் அல்ல, அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார்கள். இப்போ காபீல் என்ன செய்தார்? எனக்கு ஹாபீலோடு பிறந்த அந்த அழகில்லாத பெண்ணை நான் திருமணம் முடிக்க மாட்டேன். எங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது? எங்கதான்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெண்ணை கொண்டுதான் பிரச்சனை தொடங்குகிறது. சாலிஹான பெண்களை தவிர. அங்க டேஷ் போடலன்னா பிரச்சனை தான் நமக்கு. இங்க சாலிஹான பெண்களை தவிர பிரச்சனை எங்கே தொடங்குகிறது?
ஒரு பெண்ணை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதிலும் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் முதல் காரணமே பெண்கள் தான். காபீல் தன்னோடு பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டார். ஹாபீலுக்கு பிரச்சனை இல்லை, ஹாபீலுக்கு பிரச்சனை இல்லை, எதை ஏற்பதும் அவர் தயாரானார். காபீல் என்ன தொழில் செஞ்சாரு? ஹாபீல் என்ன தொழில் செய்தாரு? ஆடு மாடுகளை மேய்க்கிறது. காபீல் அழகானவரா? ஹாபீல் அழகானவரா? காபீல் முதலாவது பிறந்த காபீல் தான் அழகானவரா? அழகில்லாதவர் ஹாபீல் தான். இதுல கரெக்டா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த இருவரும் இப்படி முரண்படும் பொழுது இந்த செய்தி தந்தையாகிய ஆதமுக்கு செய்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இதில் நான் தீர்ப்பு செய்ய முடியாது, இந்த சட்டத்தை கொடுத்து அல்லாஹ்வே தீர்ப்பு செய்யட்டும். என்ன செய்யுங்கள், நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒன்றை காணிக்கையாக்குங்கள், சதக்கா கொடுங்கள். சதக்கான ஏழையை போய் தேடி கொடுக்க முடியாது, யாருங்க ஏழை? ஒரு மலையில் நீங்கள் வைத்து விடுங்கள், நெருப்பு அதை எடுத்துக்கொள்ளும். எதை நெருப்பு எடுக்கிறதோ அவருடைய கருத்து தான் உண்மையானது. காபீலும் ஹாபீலும் தங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு செல்கிறார்கள். காபீல் தன்னுடைய விவசாய நிலத்தில் எது பலகீனமானதோ அதை எடுத்துக்கொண்டு சென்று வைத்தார். ஹாபீல் தன்னுடைய ஆட்டு மந்தைகளில் விளங்கின மந்தைகளில் எது கொளுத்ததோ அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொண்டு சென்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் மாஇதா, வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக். நபியே ஓதி காட்டுங்கள் அவர்களுக்கு ஆதமுடைய அந்த இரண்டு பிள்ளைகளுடைய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை. இது கர்ரபா குர்பானன், இருவரும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக ஒன்றை காணிக்கையாக்கினார்கள். அந்த இருவரிடமிருந்தும் ஒன்றை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வலம் யுதகப்பல் மினல் ஆகர், இன்னொருவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரிடத்தில் ஏற்றுக்கொண்டான்? ஹாபீலிடத்தில் ஏற்றுக்கொண்டான். காபீல்ட விவசாய நிலத்தில் அவர் கீழே உள்ளதை எடுத்து வச்சார, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே காபீலுக்கு கோபம் வந்தது. அல்லாஹ் கூறுகிறான், ஹாபீலை பார்த்து சொன்னார், லஅக்துலன்னக். அங்க வரி வந்துருச்சு. சைத்தா ஏத்ரா மேல, உன்னை விட நீ பெரியவனா? நீதான் என்ன எப்ப பிறந்த? முதல்ல பிறந்த உன் தம்பி அவன், நீ என்னை விட மிகச்சிறுவியா? லஅக்துலன்னக், உன்னை கொலை செய்து விடுவேன். அப்போது அவர் சொன்னார், ஹாபீல் அந்த முத்தகீன், قال انما يتقبل الله من المتقين, நான் என்ன செய்வேன்? அல்லாஹ் தக்குவா உடையவர்களிடமிருந்து வரக்கூடியதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மேலும் சொன்னார், லஇன் பஸத்த இலைய யதக லிதக்துலனி, என்னை கொலை செய்வதற்காக உன் கரத்தை நீ விரித்தால் நான் ஒருபோதும் உன்னை கொலை செய்வதற்காக என் கரத்தை விரிக்க மாட்டேன். ஏன்? இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நான் என் ரப்பை பயப்படுகிறேன். என்னுடைய பாவத்தையும் உன் பாவத்தையும் நீ சுமந்து நரகத்தில் நீ செல்லுவாய், அதையே நான் விரும்புகிறேன். வதாலிக ஜஸாஉல் ஸாலிமீன், உன்னை போன்று உடன் பிறந்தவர்களுக்கு அநீதம் இழைப்பவர்களுக்கு கூலி அதுவாகத்தான் இருக்கும். நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். யார் தண்டிக்கட்டும்? அல்லாஹ் உன்னை தண்டிக்கட்டும். அவனுடைய வெறி கூடியது, ஆசை அதிகரித்தது. ஷைத்தான் சொன்னான், உன்னையே எதிர்த்து பேசலாம் ஒன்று. எப்படி கொலை செய்வது தெரியாது மனிதனுக்கு, தெரியுமா? கொலை செய்வது தெரியாது. யாருக்கு தெரியும்? இந்த பூமியில முன்னாடியே குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்த ஜின்னிடத்துக்கு தெரியும். ஜின்னிடம் தான் இப்லீஸ் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சைகை செய்து காட்டினான். பாறையில் எடுத்து தலைய மோது, அவர் தலை வெடிக்கு இறந்துருவார். அது போலவே காபீல் ஹாபீலை கொலை செய்தார். ஃபகதலஹு ஃபஅஸ்பஹ மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆக்கினார். கொலை செஞ்சுட்டு முன்னாடி பாடி கிடக்குது, வந்து உட்கார்ந்துட்டார். என்ன செய்யறது? இறந்துட்டாரோ? அவருக்கு என்ன பேச்சு வரல, மூச்சு வரல, சாப்பாடு இல்லை, எதுவும் உள்ள படுத்திருக்காரு. அதை இறந்ததுன்னு அவருக்கு தெரியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனை தேடுகிறார்கள், ஹவ்வா மகனை தேடுகிறார்கள். இருவருக்கும் செய்தி செல்லுகிறது, மகன் கொலை செய்து விட்டார். காபீல் எப்படி இவரை அடக்கம் செய்வது, என்ன செய்வது இந்த பாடியை என்று தெரியாமல் கவலையில் வாடுகிறார். அவர் திருந்தல, தௌபா கேட்கல, கவலைப்படல. எது கவலைப்படுறாரு? என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு காகங்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒன்று இறந்த காகம், ஒன்று உயிருள்ள காகம். அந்த இறந்த காகத்தை உயிருள்ள காகம் புதைக்கிறது, குழியை தோண்டி. அப்போது சொல்கிறார், நஷ்டமே, இது போன்று நான் செய்திருக்க வேண்டாமே என்று அந்த பாடியை, அவருடைய ஹாபீலுடைய உடம்பை அங்கேயே புதைத்து
தந்தையும் தாயையும் விட்டு தூரமாக சென்று விடுகிறார். அவ்வளவுதான் வரலாறு. அதுக்கு மேல ஹாபில் என்ன ஆனார்னு சொல்லி பலர் எழுதி வச்சிருக்கக்கூடிய வரலாறுலாம் உண்மையான வரலாறு கிடையாது. அவர் அங்கே விட்டு தூரமாக சென்று விடுகிறார். அதுக்கு பிறகு அவருடைய சந்ததிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் பெருகுகிறது. ஆதம் இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் வாழ்வதாக அல்லாஹ்விடத்திலே வாக்கு வாங்கினார். ஆதம் அவர்களுக்கு 960வது வருடம். சொல்லுகிறார், நோய்வாய்ப்படுகிறாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சொர்க்கத்தின் கனிகளை புசிக்க நான் ஆசைப்படுகிறேன். மகனை அழைத்தார், என் பிள்ளைகளே, சொர்க்கத்துடைய கனி எங்காவது இருந்தால் தேடி எடுத்து வாருங்கள், இந்த நோயில் அதை சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சொர்க்கத்தை பார்த்தவர், அந்த கனிகளை புசித்து வளர்ந்தவர். அவருடைய மகன் கிளம்புகிறார்கள். செல்லக்கூடிய வழியில் சில மலக்குகள் சந்திக்கிறார்கள். எங்கே செல்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் என் தந்தைக்காக கனிகளை எடுக்க செல்கிறோம். யார் உங்கள் தந்தை? ஆதம். அப்படியா? அவருக்கு வாழ்வு முடிய போகிறது, இனி அந்த கனிகள் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது என்று அந்த வானவர்கள் கடந்து வீட்டுக்கு வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஆதம் அவர்களே, உங்களுடைய வருடம் முடிந்து விட்டது, உங்களுடைய உயிரை எடுக்க வேண்டும், தயாரா? நபிமார்களிடத்தில் அனுமதி கேட்கப்படும். உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னால் அனுமதி கேட்கப்படும். தயாரா? ஆதம் சொன்னார்கள், அல்லாஹ் 1000 ஆண்டுகள் தானே சொன்னான், நீங்க 960 வந்திருக்கிறீங்களே. அப்படியா? அல்லாஹ் 1000 தான் சொன்னான். உங்களுடைய தாராள மனப்பான்மையால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வயதை கொடுத்து விட்டீர்கள், அது கணக்கு முடிந்து விட்டது, அவ்வளவுதான் ஆண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படியா? மகிழ்ச்சியோடு வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். ஏன் மகிழ்ச்சி? எங்கே செல்ல போகிறார்கள்? சொர்க்கம். மறுபடியும் அல்லாஹ் என்னை எதிலிருந்து வெளியாக்கினானோ அதிலிருந்து நான் சொல்லுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள், நான் ஒன்றும் கொடுக்கவில்லையே. என்ன சொன்னார்கள்? மறந்து சொன்னார்கள், நான் கொடுக்கவில்லையே. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதம் மறுத்தார், ஆதமுடைய பிள்ளைகளும் மறுப்பார்கள். ஆதம் மறந்தார், ஆதமுடைய பிள்ளைகளும் மறப்பார்கள். ஆதம் தவறு செய்தார், ஆதமுடைய பிள்ளைகளும் தவறு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம மறுக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்தை நோக்கி கிளம்பினார்கள். அதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது காலம் வாழ்ந்தார்கள், அவர்களும் மரணமானார்கள். ஆதம் நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர், ரசூல் அல்ல. ஆதம் ரிசாலத்தோடு, ஒரு நபித்துவத்தோடு, ஒரு ரிசாலத்தோடு இந்த பூமியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை, ஒரு நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் மகிழ்ச்சியோடு மரணத்தை சந்தித்தார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான். தெளிவாகவே சொல்லுகிறேன், ஒரு முஃமினுடைய உண்மையான மகிழ்ச்சி அவனுடைய மரணம் தான். அதனால் முஃமின்களாக நாம் வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். முஃமின்களாக வாழ்ந்தால், அங்கே சொல்லுகிறேன், முஃமின்களாக வாழ்ந்தால் ஒருபோதும் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஆசைப்படுகிறார். ஒரு முஃமின் அல்லாஹுவை சந்திக்க எப்போது முடியும்? மரணத்திற்கு பின்னால். ரூஹ் அவனை சந்திக்கும், அவனுக்கு சுஜூத் செய்யும். அல்லாஹ் கூறுவான், அடியானுடைய இந்த பெயரை நன்மைகளுடைய உயிர்களை எழுதக்கூடிய பதிவேட்டில் பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளையை எதிர்பார்ப்பதுதான் ஒரு முஃமினுடைய மகிழ்ச்சி. அதனால் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியே மரணம் தான். மரணம் ஒருவர் அடைந்து விட்டால் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு முஃமின் மரணமாகிவிட்டால் தூதர் சொன்னார்கள் 3 நாளுடைய கவலை போதும். இயற்கையான ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தபியாத் அவ்வளவுதான், 3 நாள் தான். அதுக்கு மேல கவலை என்பதே, கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதே கிடையாது. மனைவிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு சட்டத்தை கொடுத்திருக்கிறான், அது வேறு முறைக்காக. ஆனால் கவலை ஏன் ஒரு முஃமின் இருந்தால் படக்கூடாது? நீ என்ன தற்காலிக உலகத்துல தானே வந்துட்டு போயிருக்க? நிரந்தரமான உலகம் எங்க இருக்கு? சொர்க்கத்துல. இங்கே நீ மூமினாக வாழ்ந்தால், நீ மரணமாகிவிட்டால், உன்னுடைய சந்ததிகள் மூமின்களாக வாழ்ந்திருந்தால், சிறிது காலம்தான் கடந்து வந்தால் அங்கே உங்களை சந்திக்கலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சுப்ஹானல்லாஹ். ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது, 5 வருஷம் போகல, கவலைப்படுவீங்களா? உங்க குழந்தைங்க கவலைப்படுவாங்களா? தந்தை இல்லையே, தாய் இல்லையே, மனைவி இல்லையே சொல்லி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்? சந்திக்கலாம். அதுக்கு பிறகு எப்போ விரும்பினாலும் சந்திக்கலாம். ஒரு முஃமின் மரணமாகிவிட்டால் அவனுக்கு எத்துணை ஆண்டுகள் கடந்திருந்தாலும் மறுமை வருவதற்கு கண்மூடி முழிச்ச மாதிரி தான் இருக்கும். கண்மூடி
முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது, எந்த காலமும் நீண்டு இருக்காது. ஒரு முஃமின் மரணமானால் மறுமையில் முஃமினை சந்திக்கலாம். தற்காலிக பிரிவுதான் உலகத்தின் பிரிவை தவிர நிரந்தரமான பிரிவு முஃமின்களுக்கு கிடையாது. அதனால் முஃமின் மரணமாகும் பொழுது மகிழ்ச்சியோடு தான் மரணமாவான். ஒய்ஃப் இருக்காங்களே, பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்களே, பார்க்க முடியுமா, என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரே அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்கார்றது மூமினுடைய தன்மை கிடையாது. மூமின் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டே இருப்பான். முஹம்மது ரசூலை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் வேண்டும்? இந்த உலகத்திலே யாரும் இழக்காத இழப்புகளை எல்லாம் தூதர் இழந்தார்கள். எங்கேயாவது அவங்க வாழ்க்கையில் அந்த கவலை பிரதிபலிச்சுச்சா? அபூ தாலிபுடைய மரணம், ஹதீஜா அவர்களுடைய மரணம், பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம், பெண் குழந்தைகளும் சிலர் மரணம், மனைவிமார்களுடைய மரணம், ஏதாவது ஒன்று பாதிச்சுதா தூதரை? தூதர் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்தாங்க, நபித்துவத்தை விட்டுட்டு சொல்லுவாங்களா? மஅதல்லா இயாது பில்லா. ஏன்? உணர்ந்தார்கள் அவர்கள், இது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் வஆபிரு சபீல். நாம் மறந்த ஒரு முக்கியமான கட்டளை, தூதர் சொன்ன கட்டளை, இந்த பூமியில் ஒரு வழிப்போக்கனை போன்று, ஒரு பாதையை கடப்பவன் போன்று நீங்கள் வாழ்ந்து செல்லுங்கள், வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கும் இன்னொன்றுக்கும் உதாரணம், துன்யாவிற்கும் உதாரணம் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து செல்வதை போன்றுதான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பயணிக்கு என்னங்க இருக்கும் கூட இருக்கும்போது? அவருக்கு என்ன அத்தியாவசியமான தேவைகள் இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்ம பயணியா இருந்துட்டு எதெல்லாம் வச்சிருக்கோம்? 4 தலைமுறைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அவர் வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, அங்க 40 பேருக்கு என்ன தேவையோ அதுவெல்லாம் இருக்கும். 2 பேர் தான் சமைக்கணும், அவங்க சமைக்கிறது 10 பேருக்கு. 8 பேர் எங்க தான்? குப்பையில தான் போகணும். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் வஆபிரு சபீல். ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ், ஒரு பயணியை போன்று வாழ். இன்று மரணமானால் எந்த கவலையும் இல்லாமல் செல்லலாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்தில் சிரித்தார்கள். மரண நேரத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு மலக்குல் மௌத்தை சந்தித்தார்கள். நபி ஆதமுடைய வரலாறு நம்முடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகளை கொடுக்கிறது. ஒருவேளை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளரவில்லை, அல்லாஹ்வை நோக்கி திரும்பினார்கள். தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், தன்னுடைய சந்ததிகளை எப்படி வளர்த்தார்கள். அவர்கள் கட்டளைகளை மீறும் பொழுது கூட அல்லாஹ்வின் மன்னிப்பை குறித்து, அல்லாஹ்வின் அருளை குறித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு, அந்த படைப்பால் தான் இந்த பூமி முழுவதும் கண்ணியம் அடைந்திருக்கிறது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததிகள் எல்லோரையும் நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அவர் யாரா இருக்கலாம்? அவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம். இந்த பூமியை பொறுத்தவரை அந்த வேற்றுமைகள் எல்லாம் கிடையாது. எல்லோரும் சமதரமாக மதிக்கப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை தருவானாக. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலிருந்து படிப்பினைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நபியுடைய ரசூலுடைய வரலாற்றோடு அடுத்த அமர்வை தொடர்வோம். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.